இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு இரண்டு மாறி பழிமிகுந்திழி உற்றாலும் விதந்தரு கோடி இன்னல் விளைந்தன்னை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே என்று நமது நாட்டின் விடுதலைக்காக தனது பாடல் வரிகளை அர்ப்பணித்த தேசிய கவி பாரதியின் நாட்டுப்பற்றையும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாடிய புரட்சி கவி பாரதிதாசனின் தமிழ் பற்றையும் உருப்பருந்து போனாலும் உள்ளம் கலங்கேன் இந்த செருப்பருந்து போனதற்கா சிந்தை கலங்குவேன் நெருப்பாற்றில் நீந்த துணிந்தேன் கொதிக்கின்ற தார் எனக்கு குளிர் நீர் என்று பாடிய மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் கொள்கை முழக்கமிக்க சிந்தனையையும் போற்றுபவர் போற்றட்டும் புழுதி வாரி தூற்றுபவர் தூற்றட்டும் ஏற்றமிகு கருத்து எனது உள்ளம் சொல்லின் எவர் வரினும் நில்லேன் அஞ்சேன் என்று பாடிய திரையுலகின் ஒரே கவியரசர் கண்ணதாசனின் இலக்கிய நயக்கம் மிக்க சிந்தனையையும் இந்த இனிமையான மாலை நேரத்திலே நினைவு கூர்ந்து அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விஜய் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அருமையான ஒரு தலைப்பு, சிந்திக்க வேண்டிய தலைப்பு. திரைப்பட பாடல்கள் இன்புற்று மகிழவா அல்லது பின்பற்றி வாழவா? இந்த தமிழ் வாத்தியார்களை உட்கார வச்சாலே இப்படித்தான் ஏதாவது பேசுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. மனிதர்கள் தீய வழியில போறப்ப திருத்தக்கூடிய பாடல்கள் அதுதான் இன்னைக்கு திரைப்படத்துல இருக்கு அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, சந்தோஷமான பாட்டு தான் இன்னைக்கு இருக்கு, மனுஷன் பாட்டை சந்தோஷத்துக்கான கேட்டுக்கிட்டு இருக்கேன், யாராவது அந்த பாட்டில் இருக்க வரிகளை பின்பற்றுறானா, வகுப்புல வாத்தியார் நடத்துற பாடத்தை யாராவது வாழ்க்கையில பின்பற்றாங்களா, ஆர்கமிடிஸ் கோட்பாடை இது வரைக்கும் யாராவது பயன்படுத்திருக்கீங்களா வாழ்க்கையில? வகுப்புல நடத்துற பாடத்துக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. அதை வகுப்புல நடத்துறது யாராவது இன்னைக்கு பின்பற்றமா? a + b ஹோல் ஸ்கொயர் = a² + b² + 2ab. யாருக்காவது அது வாழ்க்கையில பயன்படுதா? கடையில வந்து பலசரக்கு கடையில வந்து ஜாமான் வாங்க போறேன், ஒரு அரை கிலோ துவரம்பருப்பு கொடுங்க. சரிங்க, துவரம்பருப்பு எவ்வளோங்க? 1 கிலோ? 1 கிலோ வந்து 30 ரூபாங்க, அரை கிலோ 15 ரூபாங்க. முடிஞ்சு போச்சு. 30 2ஆல் வகுத்தா முடிஞ்சு போச்சு. அங்க போய் துவரம்பருப்பினுடைய விலை a², பாசி பருப்பின் விலை b², அந்த கடலை எண்ணெயின் விலை c². therefore a² + b²னா அந்த பலசர கடை சட்டையை கிழிச்சிட்டு ஓடியே போயிருவேன். யாரோ மெண்டல் பேன்லாம் வியாபாரத்துக்கு வந்திருக்காங்க, இவனுங்களை வச்சுக்கிட்டு நான் எப்படி வியாபாரம் பண்றதுன்ட்டு. இந்த அல்ஜிப்ராவை யாராவது வாழ்க்கையில பயன்படுத்துறோமா? இல்லை. படிக்கிறான், பரீட்சையில் எழுதுறான், மார்க் வருது, அந்த மார்க்கை காமிச்சு ஏதாவது ஒரு கோர்ஸில் சேர்றான், வேலை வாங்கிட்டு ஓடிடுறான். அது ஏதாவது வாழ்க்கைக்கு பயன்படுதா? மகிழ்ச்சி தான். வாழ்க்கையில வந்து ஒரு திரைப்பட பாட்டை கேட்டுட்டு சந்தோஷப்படுறோம், அதோட நிறுத்திடணும் அப்படின்னு யாரு? இவங்க 2 பேரும் பேச வந்திருக்காங்க. திரைப்பட பாடல்கள் வந்து இன்புற்று மகிழத்தான் அப்படின்னு பேசுவதற்கு அணித்தலைவராக வந்திருக்காரு புதுக்கோட்டையிலிருந்து வருகை தந்திருக்கும் பெரும்புலவர் அரங்க நெடுமாறன். திரைப்பட பாடல்கள் இன்புற்று மகிழத்தான் அப்படின்னு பேச வந்திருக்காங்க. பின்பற்றி வாழ அப்படின்னு பேசுறதுக்கு பேராசிரியை திருமதி விசாலாட்சி அவர்கள் பின்பற்றி வாழ்வதற்கே அப்படின்னு பேசுவதற்கும் பாடுவதற்காக வந்திருக்கிறார்கள். அவர் மூலமாக இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய இசை விருந்து காத்திருக்கிறது. அதே மாதிரி இன்புற்று மகிழ அப்படின்னு பேசுவதற்கு ஒரு பேச்சாளர். இவர் வந்து மிகச்சிறந்த பேச்சாளர் மட்டுமல்ல, சிறந்த கவிஞர். அவர் எழுதிய ஒரு பாடல், அறிவொளி இயக்கத்திற்காக அவர் எழுதப்பட்ட ஒரு பாடல் இந்திய நாட்டின் மொழிகள் முழுவதும் மொழிபெயர்க்கப்பட்டன. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த கவிஞர். தமிழ் கவிதையை பற்றி ஒரு ஆராய்ச்சியை அவர் செய்து இன்று அந்த ஆராய்ச்சி நூலாக அவர் தமிழ் கவிதையின் வரலாறு என்பதை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர், கவிஞர். அவர்தான் புதுக்கோட்டையிலிருந்து வருகை தந்திருக்கும் கவிஞர் முத்து நிலவன். திரைப்பட பாடல்கள் இன்புற்று மகிழ அப்படின்னு பேச வந்திருக்காரு. பின்பற்றி வாழ அப்படின்னு பேசுறதுக்கு அம்மா கூட கூட்டணி வச்சிருக்காரு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன், மற்ற நீங்க புரிஞ்சுக்கிற வேண்டியதுதான். அம்மாவுடன் கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பேச்சாளர். வேலூருக்கு அருகே உள்ள குடியாத்தம் என்ற ஊரிலிருந்து வருகை தந்திருக்கின்றார் சீனி சம்பத். உண்மையிலே அவர் மிகச்சிறந்த பாடகர் மட்டுமல்ல, பேச்சாளர். தமிழகம் முழுவதும் பல மேடைகளிலே கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பேச்சாளர் முதன்முறையாக இன்று எங்கள் அணியிலே இணைந்து உங்கள் முன்னால் தனது பாடலாலும் பேச்சாலும் உங்கள் உள்ளங்களை கொள்ளை கொள்ள வந்திருக்கும் அருமை தம்பி சீனி சம்பத்.
திரைப்பட பாடல்கள் பின்பற்றி மகிழ அப்படின்னு பேச வந்திருக்காரு. நல்ல ரசிகர்கள் உண்மையிலே விஜய் தொலைக்காட்சி எங்களுக்கு தந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சி அருமையான ஒரு தலைப்போடு தொடங்குகிறது. திரைப்பட பாடல்கள் இன்புற்று மகிழவே பின்பற்றி வாழவே என்ற தலைப்பில் இப்பொழுது இன்புற்று மகிழவே என்ற அணியினுடைய பேச்சாளர் கவிஞர் முத்து நிலவன் தனது கருத்துக்களை வழங்க வரும்படி கேட்டு என் தொடக்க உரை நிறைவு செய்கிறேன். நன்றி. மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே. இதை வந்தனை கூறி மனத்தில் இருத்தி என் வாயுர வாழ்த்தேனோ, இதை வந்தே மாதரம் என்று வணங்கேனோ. நல்லதொரு தலைப்பில் இந்த பட்டிமண்டபத்தை ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கிற ஸ்டார் விஜய் தொலைக்காட்சியினுடைய நிர்வாகிகளே, இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவர் பொறுப்பேற்று உலகத்தில் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் சென்று நகைச்சுவையையும் நல்ல தமிழையும் சிந்தனையோடு சேர்த்து வழங்கிக் கொண்டிருக்கிற இந்த பட்டிமண்டபத்தின் நடுவர் திண்டுக்கல் டாக்டர் ஐ லியோனி அவர்களே, இந்த பட்டிமண்டபத்தில் திரை இசை பாடல்கள் இன்புற்று வாழவே என்று எங்கள் அணிக்கு தலைமையேற்றிருக்கிற பெரும்புலவர் அண்ணன் அரங்கநெடுமாறன் அவர்களே, எதிரணியிலே சேராத கூட்டணியோடு சேர்ந்து வந்திருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் அக்கா விசாலாட்சி அவர்களே, பரிதாபத்திற்குரிய மிகச்சிறந்த பாடகர், நல்ல மனிதர், ஒரு மோசமான பேச்சாளர் அருமை சகோதரர் சீனி சம்பத் அவர்களே, திரைப்பட பாடல் என்பது மகிழ்ச்சிக்காக என்று எடுத்துக்கொண்டால் எந்த பிரச்சனையும் இல்லை, வழிகாட்டுதலுக்காக என்று எடுத்துக்கொண்டால் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு. அது இல்லாம நடுவர் அவர்களே, பின்பற்றுவதற்கு ஒரு சில பாடல்கள் போட்டதையும் தமிழ்நாட்டில் பின்பற்றல. என்னுடைய குற்றச்சாட்டே அது பின்பற்றுவதற்கு அல்ல என்று விட்டாங்க. சில பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் போட்ட, கண்ணதாசன் போன்ற, இன்றைய வைரமுத்து வரை கூட நல்ல சில பாடல்கள் மிக மிக குறைவா இருக்கு. ஏன்னா அது எப்பயோ சொருகி வர்றது, அதனாலதான் அதையும் திராட்டில் விட்டாங்க. விழி போல எண்ணி நம் மொழி காக்க வேண்டும், தவறான பேருக்கு நேர் வழி காட்ட வேண்டும். விழி போல எண்ணி நம் மொழி காக்க வேண்டும் பாடின இந்த நாட்டில் தான் அம்மாவை மம்மி, அப்பாவை டாடி, இது வந்து கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க, அவனே கொஞ்சம் வளர்ந்த உடனே சுருக்கிறான். ஹாய் மாம், ஹவ் ஆர் யூ மாம். அம்மாவை மம், சின்னம்மாவை மினிமம், பெரியம்மாவை மேக்சிமம். தேசப்பற்றுக்கு படம் எடுக்கிறாங்க, பயங்கரமான பேரு ஜெய் ஹிந்த். அடே அப்பா, இளைஞர்களுக்கு வழிகாட்டுவதற்குன்னே ஒரு படம் வந்திருக்கு ஜெய் ஹிந்த் அப்படின்னு. என்ன பாட்டு தெரியுமில? கண்ணா என் சேலைக்குள்ள கட்டெரும்பு புகுந்துருச்சே, எதுக்கு நசுக்கு. இந்த பாட்டு வர்ற படத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா? ஜெய் ஹிந்த். இப்படி பேரை வச்சு இப்படி ஒரு பாட்டை விட்டுறது. அப்போ அவங்களுக்கு தெரியுது பொழுதுபோக்கு தான் இது என்று. நடுவர் அவர்களே, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், சினிமாவுக்குன்னு வரி போடுறாங்க. சினிமாவுக்குன்னு போடுற வரிக்கு என்ன பேரு நடுவர் அவர்களே? சினிமாவுக்குன்னு போடுற வரிக்கு கேளிக்கை வரின்னு பேரு இல்லைங்களா? பொழுதுபோக்குக்காக என்று வரி வசூலிக்கிற சினிமா பொழுதுபோக்கு என்று தயாரிப்பாளர்களுக்கு தெரிகிறது, நடிக்கிறவர்களுக்கு தெரிகிறது, பாட்டு எழுதுகிறவர்களுக்கு தெரிகிறது, இசையமைக்கிறவர்களுக்கு தெரிகிறது, கேட்கிறவங்களுக்கு தெரிகிறது. இந்த 2 பேருக்கு மட்டும் தெரியல. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா? ஒரு பொண்ணு ஒரு பையன் கிட்ட இப்படி கேட்கிறதா அப்பா கிட்ட சொல்லி பாருங்க. உன்னை கட்டி வச்சு உதைக்கலாமா, உதைச்சு விட்டு கட்டலாமா, இதான் சொல்லுவாங்கல்ல. இப்படி எல்லாம் பாட்டு எழுதுகிற போது அந்த நேரத்துக்கு ஜாலி நினைச்சு அதோட விட்டுட்டு போயிடணும், அவ்வளவுதான். இல்லை என்றால் அது ஒரு தேச துரோக குற்றம் வரைக்கும் கூட போக முடியும். அப்படி சீரியஸா எடுக்க முடியாது. ஆனா அவங்க 2 பேரும் சீரியஸா எடுத்துக்கிட்டு வழிகாட்டலன்னா இது இப்படிதான் வழிகாட்டும். அண்ணனும் தம்பியும் ரொம்ப நேசமா இருக்கிறாங்க, பாசமா இருக்கிறாங்க. நம்ம வீட்டுல நடக்கமா நீங்க கேளுங்க, நான் படத்து பேரை சொல்ல போறது இல்ல. அண்ணன் தம்பி வந்து மெடிக்கல் காலேஜில் படிக்கிறான். உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, இடஞ்சுட்டி பொருள் வழக்கெல்லாம் சரியா சொல்லிடுவீங்க. பர்த்டேக்கு தம்பிக்காரங்க ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அண்ணனுக்கு தெரியல. போன உடனே தம்பிக்காரனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, என்னடா அண்ணனை கூட்டிட்டு வந்துட்டேன், நாங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம் அப்படின்னு. உடனே அண்ணங்காரன் சொல்றான், பரவாயில்லடா
பீர் தானடா சாப்பிடுவோம்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணனும் தம்பியுமா பாட்டில உடைச்சு ஊத்திட்டு அள்ளே அள்ளே தள்ளே தள்ளே. நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, இது வழிகாட்டுகிறது என்றால் எங்கே இந்த தமிழ்நாட்டை கொண்டு போய் சேர்ப்பதற்காக நீங்கள் வழிகாட்டுகிறீர்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். இதெல்லாம் வழிகாட்டுவது அல்ல. தமிழ் திரைப்பட பாடல்கள் அந்த நேரத்தில் மகிழ்ச்சியாக கேட்டுவிட்டு பழைய பாடல் கூட தன்னை அதில் மிக பழைய காலத்திலிருந்து தன்னை புதுப்பித்துக் கொண்டு பார்ப்பதனால் அது ரசிப்பதாக இருக்கிறதே தவிர அது வழிகாட்டுவதாக அல்ல. என்றென்றைக்கும் அது வழிகாட்டவும் முடியாது. திரை இசை பாடல்கள் இன்புற்று மகிழவே என்று தீர்ப்பளிக்குமாறு கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திரைப்பட பாடல்கள் இன்புற்று மகிழத்தான், அதுல என்ன பின்பற்றி வாழ்றதுக்கு இருக்கு அப்படின்ட்டு அருமையா கேட்டார். பாட்டு விளங்குதோ விளங்குலையோ அந்த டியூனுக்காக எத்தனை பாட்டு நம்ம ரசிச்சிருக்கோம். அந்த காலத்துக்கு பாட்டுக்குள்ள நீங்க எடுத்துக்கிறீங்க. இது மேற்கத்திய இசையில இசையமைக்கப்பட்ட பாடல்கள் 1949 50 வந்துச்சு. நரிக்கொம்பு விற்கிற ஒரு நரிக்குரத்தி பாடுறாயா ஒரு பாட்டு வெஸ்டர்ன் மியூசிக்ல. ஐயா சாமி அவஜி சாமி ஐயா வாயா வாயா யூ கம்மையா ஐயா சாமி அவஜி சாமி நரி கொம்பிருக்கு வாங்கல்லையோ. காட்டில் உள்ள நரி ரொம்ப பொல்லாதுங்க, வீட்டில் உள்ள நரி ரொம்ப பொல்லாதுங்க. கொம்பு இந்த பிள்ளைக்கு நீங்க கோத்து போடு சாமி, புள்ள குட்டி காலு நாள புத்தி வரும் அப்படின்னு சொல்லுவா. இந்த வெஸ்டர்ன் மியூசிக்கை அன்னைக்கு பாருங்க, அதுல ஏதாவது தமிழ் சொற்கள் இருக்கா? ஐயா சாமி ஆவோஜி சாமி ஐயா வாயா வாயா யூ கம்மையா அப்படிங்குது. யூ கம்மையாவன் எப்ப 1949 இதை போய் இதுல யாராவது இதுல ஏதாவது பின்பற்றி வாழ்றதுக்கு ஏதாவது ஒரு கருத்து இருக்கா? ஆனா இந்த டியூனை இன்னைக்கு வரைக்கும் நம்ம ரசிக்கிறோம்ல. யார் யா வாழ்க்கையில் இதெல்லாம் பின்பற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்னு யாரு ரொம்ப கோபத்தில் பேசியிருக்காரு. இசை என்பது மகிழ்ச்சிக்கு தான் அப்படின்னு ரொம்ப அருமையான விவாதத்தை தொடங்கி வச்சிருக்காரு. இனி அதுக்கு பதில் சொல்லணும். திரை இசை பாடல்கள் பின்பற்றி வாழ அப்படின்னு பேசுறதுக்கு வாங்க அருமை தம்பி சீனி சம்பத். சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமை இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட உடம்பு எப்படி ஏறி போயிருக்கிறதோ அதே போல நகைச்சுவை உணர்வை ஊட்டுவதிலும் முன்பு இருந்ததை காட்டிலும் ஏறி திகழ்கின்ற திறமை ஏறி திகழ்கின்ற எவ்வளவுதான் திறமை ஏறினாலும் எளிமையிலும் இனிமையிலும் இன்னும் மாறாமல் இருக்கின்ற நடுவர் பெருந்தகை அவர்களே, என்ன இந்த இடத்தில் அறிமுகப்படுத்தி இருக்கின்ற அண்ணன் லியோனிக்கு உறுதுணையாக என் பெயரை பரிந்துரைத்திருக்கின்ற என்னுடைய அன்பிற்கினிய அண்ணன் அரங்கர் நெடுமாறன் அவர்களே, இதுவரையிலும் இந்த இடத்திலே கொஞ்சம் உண்மையையும் மீதி முழு வடிகட்டின பொய்யையும் இந்த இடத்திலே பேசி அமர்ந்திருக்கின்ற முத்து நிலவன் அவர்களே, என்னுடைய உடன்பிறவா அருமை சகோதரி விசாலாட்சி அவர்களே, நாட்டில் உடன்பிறவா சகோதரிக்கு தாங்க மரியாதையா அதிகம். அருமையான வார்த்தையை போட்டிருக்கீங்க சீனி சம்பத் அவர்களே, பொழைச்சுக்கிறீங்க நீங்க. நகைச்சுவையும் மிக அருமையான கருத்துக்களையும் கலந்து இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற விஜய் டிவி நிறுவனத்தை சார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன பார்த்து இவருக்கு பரிதாபமா இருக்கான். எனக்கு இவங்க 2 பேரை பார்த்தா பரிதாபமா இருக்கு, அவருக்காவது என்ன மட்டும் பார்த்தா பரிதாபமா இருக்கு. குருவிக்காரி பாடுறா என்ன, ஐயா சாமி ஆவோஜி சாமி ஐயா ராயா வாயா யூ கம்மையா. இது ஒரு பாட்டு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. அது யாரு மாதிரி ஆளுங்க எழுதின பாட்டுன்னா இந்த மாதிரி கம்பெனிங்க எழுதின பாட்டு. எங்க மாதிரி ஆளுங்க அதே குருவிகாரிக்கு பாட்டை போட்டாங்க. எப்படி பாட்டை போட்டாங்கன்னு கேட்டா, இந்த நரிக்குறவர்களை நாம லேசா நினைச்சிடப்படாது. நரிக்குறவர்களே உண்மையிலேயே அவங்க கிட்ட போயிட்டு அறிவொளி இயக்கத்துல வாங்க நீங்க எல்லாம் படிங்கன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க படிச்சு என்ன பண்றதுன்னு கேட்டாங்க. படிச்சா எங்களை மாதிரி பெரிய வேலைக்கெல்லாம் போலாம், எம்ஏ படிக்கலாம், பிஏ படிக்கலாம்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த நரிக்குறவு பொண்ணு சொல்றா, சாமியோ நீங்கெல்லாம் பிஏ படிங்கோ எம்ஏ படிங்க எல்லாம் படிங்கோ சாமி, நாங்க ஒண்ணுமே படிக்காதவங்க தான் சாமி. ஆனா நாங்கோ காடை சுடுது, கௌதாரி சுடுது, கொக்கு சுடுது, குருவிதான் சுடுது. ஆனா நீங்க எம்ஏ பிஏ எல்லாம் படிச்சவங்க காந்தி சுடுது, இந்திரா காந்தி சுடுது, ராஜீவ் காந்தி சுடுது, நமக்கு எம்ஏ வேணா பிஏ வேணா சாமி.
இந்த நரிக்குறவ அந்த இனத்தை சார்ந்த அந்த பெண்ணு எழுதுற மாதிரி வாலி ஒரு படத்துல அற்புதமா சொன்னார். ஊரு விட்டு ஊரு மாறி போலாம், ஆனா உள்ளம் கெட்டு போக கூடாது. ஊரு விட்டு ஊரு மாறி போவோமுங்க, ஆனா உங்களாட்டம் பேரு கெட்டு போக மாட்டோம். எல்லோருக்கும் நல்லவரா இருப்போமுங்க, எங்க கொள்கையில என்னாலும் மாற மாட்டோம். நரி கொம்பு வித்தாலும் விப்போமுங்க, ஆனா நரி போல வஞ்சனைகள் செய்ய மாட்டோம். பாசிமணி ஊசி எல்லாம் விப்போமுங்க, ஆனா காசுக்காக மானத்தை விற்க மாட்டோம். நாங்க புதுசா அப்போ காசு கிடைக்குதுன்னா மானமா? ஐயோ, ஊர் உலகத்தையே வித்துட்டு போறவங்க இருக்கிற இந்த உலகத்துல இந்த மாதிரி பாட்டு பின்பற்றத்தான்னு நாங்க சொல்றோம். ஆனா இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்து நம்மள பேசுறாங்க. ஒண்ணு வேண்டாங்க, சாந்தி தேட்டருக்கு எப்படி போறதுன்னு ஒருத்தர் பார்த்து கேக்குறீங்க. இன்னொருத்தர் என்ன சொல்ற, அது எல்ஐசி பில்டிங்க தாண்டி போகணும்னு சொன்னா, ஐயோ அது 14 அடுக்கு மாடியாச்சு, அது எப்படி தாண்டி போறதுன்னா இது விதண்டாவாதம் தானே. முழுசா ஒரு பாட்டை கேளுங்கப்பா, முழுசா கேட்டா தானே புரியும். கேளிக்கை வரின்னு போடுறாங்களாம். அதனால தான் இந்த பாட்டு எல்லாமே பொழுதுபோக்குக்காக இன்புறுத்துவதற்காக அவங்க சொல்றாங்க. அப்ப பாட்டு புத்தகத்துல ஏன் எம்ஜிஆர் கொள்கை பாடல்கள் போடுறான்? கொள்கை பாடலும் உங்களை தான் கேக்குறாரு. அவங்க போற ரயிலை பத்தி யோசனை பண்ண உட்காந்துக்க. 9:30 ரயில் ஆச்சு, அது எப்போ போறது எப்போ போறது. எம்ஜிஆர் கொள்கை பாடல்களை பாடிய காரணத்தினால தானே அவர் வந்து சாதாரண திரைப்பட நடிகராக இருந்தவர் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில போய் முதல்வராக உட்கார முடிஞ்சது. அடுத்து பாருங்க, இளைஞர்களை எடுத்துங்க. இந்த இளைஞர்கிட்ட இன்னைக்கு நிஜமா அறிவாற்றல் நிறைய இருக்கு. அதை விட கொஞ்சம் கூடுதலா குறும்பு இருக்கு. பையன்கிட்ட ஒரு சோசியல் சயின்ஸ் வாத்தியார் கேட்டிருக்கார், உலக படத்தை போட்டு தம்பி இதுல இந்தியா எங்க இது காட்டுறான்னு இருக்கார். பையனுக்கு தெரியல, ஆனா சமாளிக்கணும். அப்ப அடிச்சாம் பாருங்க ஒரு ரீலு, என் தாய் நாட்டை நான் உயிரே போனாலும் இன்னொரு அந்நியனுக்கு காட்டிக்கணும். நடுவர் அவர்களே, உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச அம்சத்திலேயே முதலாவது அம்சம் என்னன்னு கேட்டா, தொடங்குகிற போதே தேசிய பற்றை ஊட்டக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லி தொடங்குறீங்க. இன்னைக்கு நாட்டுல இன்னைக்கு அந்த தேசப்பற்றும் நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் இன்னைக்கு இருக்கான்னு கேட்டா, நாளுக்கு நாள் கழுத தேஞ்சு கட்டெரும்பாய் போன கதை மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஆனால் அண்மையில கார்கில் போர் நடந்தது. திருச்சியை சார்ந்த ஒரு வீரன், மா வீரன், அந்த பகத்சிங்கினுடைய மறு அவதாரமோ என்னவோ தெரியல, சரவணன் என்கிற ஒரு மாவீரன் அந்த கார்கில் போர்ல வீரமரணம் அடைந்தான். 45 நாட்களாக அவனுடைய பிணம் கூட கிடைக்கவில்லை. அந்த நேரத்தில் அந்த பையனை பெற்ற தகப்பன் சொன்னா, என்ன பெருமையா சொன்னான் தெரியுமா? ஐயோ, நான் எப்படியெல்லாம் தூக்கி வளர்த்த என் செல்வம் காணாம போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு சராசரி தந்தையை போல அவன் அழுது புலம்பவில்லை. என்னுடைய மகன் இறந்து போய் இத்தனை நாள் ஆகியும் கூட அவனுடைய பிணம் கிடைக்கவில்லை என்றால் என்ன பொருள்? மாண்ட பிறகு கூட என்னுடைய மகன் பாகிஸ்தான் வீரர்களை எதிர்த்து போரிட்டுக் கொண்டிருக்கிறான் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன் சொன்னானே. அந்த மாதிரி ஒரு உணர்வை ஒவ்வொருவனும் பெற வேண்டும். வாலி ஒரு பாட்டு அற்புதமா போட்டான். ஒவ்வொரு இளைஞனும் நெஞ்சிலே கல்வெட்டாக பதித்து பின்பற்ற வேண்டிய வரிகள். 10 திங்கள் சுமந்தாளே அவள் பெருமை பட வேண்டும், உன்னை பெற்றதனால் அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும், கற்றவர் சபையில் உனக்காக தனி இடம் பெற வேண்டும், உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் உலகம் அழ வேண்டும். உன் கண்ணில ஒரு துளி நீர் வந்தா கூட உனக்காக உலகமே கண்ணீர் விட்டு கதற வேண்டும். சரவணன் மரணம் அதை சாதித்து காட்டியது இல்லையா? இந்த வரிகளை நீங்க பின்பற்றணும்னு சொல்றீங்களா, இல்ல இன்புற்று மகிழ வேணும் சொல்றீங்களா? இந்த போராட்டத்துக்கு இடையில தோல்வி கூட வரலாம். அதுக்கும் பின்பற்றத்தக்க வரிய ஆபாவான ஊமை விழிகள் படத்தில் ஒரு பாட்டு எழுதினார். அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். தோல்வி நிலை என்ன நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா, வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா. ஆகவே அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, 6லும் சாவு 100லும் சாவு,
தாயகம் காப்பது கடமையடா. வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர், மானம் காப்போர். கோடானு கோடி மக்களுடைய உள்ளங்களிலே நகைச்சுவை உணர்வையும் நல்ல தமிழ் பற்றையும் நாட்டு பற்றையும் விதைக்கின்ற லியோனி போன்றவர்கள் மட்டுமே காலத்தால் என்றென்றைக்கும் அழியாமல் வாழ்வார்கள். அவருடைய நாவிலே இருந்து நல்ல தீர்ப்பு வரும் என்ற நம்பிக்கையோடு வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அருமையா சொன்னாரு. திரைப்பட பாடல்கள் ஏதோ மகிழ்ச்சிக்குன்னு பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி இந்த கூட்டணியை வந்து சந்தர்ப்பவாத கூட்டணின்ட்டார். உண்மையிலே ஒரு திரைப்பட பாடல் வாழ்க்கையில பின்பற்ற வேண்டிய விஷயம் எக்கச்சக்கமா இருக்கியா, அதை நீங்க ஏன் கவனிக்க தவறிட்டீங்கன்னு கேட்டார். நீ அதுக்கு பதில் சொல்லணும். சம்பத் அவர் வந்தாரு, மனைவியை புகழ்ந்து பாடணும், நான் பேச நினைப்பதெல்லாம் இப்படி புகழணும், மனைவியை புகழணும். நான் கூட பழைய பாட்டில் புகழ்ந்தேன். எங்க வீட்டுக்காரம்மா போய் பார்த்து சொன்னேன், காலையும் நீயே மாலையும் நீயே. வீட்டுக்காரம்மா பார்த்து, என்ன காலையும் நீயே மாலையும் நீயே, அப்ப மத்தியானம் யாரு அப்படின்னா. அந்த பாருங்க எல்லாம் வேகம் பாட்டிலேயே. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க, இப்படியே இந்த வழியா சிம்ரன் அந்த மாதிரி நம்ம டாட்டா காட்டிட்டு பாம்பே போயிடுச்சு, அதை விடுங்க. ரம்பா, ஸ்னேகா, ஜோதிகா 3 பேரும் இப்படி போனா நீங்க பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? பாப்பேன். இதுல என்ன தப்பு? அவங்கள பாக்குறதுக்காக தானே இங்கிட்டு போறாங்க, அதனாலதான் பாப்பேன். நீங்க பாப்பீங்க, சம்பத்து நல்லா பாப்பாரு. ஆனா பார்த்துட்டு அவங்க பின்னாடியே போயிட போறீங்க, பாக்குறீங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அது மாதிரிதான் என் சினிமா பாட்டும் கேட்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், முடிஞ்சு போச்சு. அது பின்னாடி போறது பின்பற்றுறதுக்கு என்ன ஒற்றுமையா இருக்கணும், ஒன்னா இருக்க கத்துக்கணும், ஒன்னா இருக்க கத்துக்கணும்னு திருவள்ளுவர்ல இருந்து வள்ளலார் வரைக்கும் எல்லாரும் சொன்னாங்க. எங்க ஒன்னா இருந்தோம்? இவங்க சொல்லியே ஒன்னா இருக்கல, உங்க சினிமா பாட்டு சொல்லியா ஒன்னா இருந்துட போறோம்? என்ன கேட்கிறாரு? பெத்த அப்பன்னு சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறான், சினிமா பாட்டுக்காரங்க சொன்னா கேட்டுக்கிறாங்களாங்க. ஆனா கேட்க ரம்யமா இருக்கு. அப்படி நாம வர்றப்ப கூட தில் படத்துல ஒரு பாட்டு போட்டான், செஞ்சு வச்ச இடுப்பு சின்னஞ்சிரும் அடிப்பு ஏமனசையட போடும், கொட்டி வச்ச அழக குறி கட்டி உசுறு கண்ணுக்குள்ள கடை போடும், எள்ளு பூத்த வயக்காடு நீ தள்ளி போன பொறுக்காது, கட்டு காவல் விளையாது பொட்டு கூட கலையாது, தந்தன் நானே தந்தன் நானே தந்தன் நானே தந்தன் நானே தானே நானே தந்தன் நானே. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பட்டிமன்றம் எப்படி ஆயிரும் தெரியுங்களா? நடுவருக்கு ஒரு ஹார்மோனிய பெட்டியை கொடுத்துருவாங்க. அவர் ஒரு 4 வரியை பாடணும்னா மீதியை நான் வாங்கி பாடிக்கிட்டு இருக்கேன். அந்த ஒத்தையில போக அந்த ஒத்தையில அந்த ஒத்தையில அந்த ஒத்தையில. ஒரு படத்துல சிம்ரன் அந்த அம்மாவுக்கு முதல் இரவா, அந்த அம்மா பாடுது, ஒரு பொம்பளை முதல் இரவுக்கு இப்படி ஆயா பறக்கு, நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டிவை, மேகம் கொண்டு வா மெத்தையில் போட்டுவை, இன்று முதல் இரவு. இன்று ஒரு பொம்பளை இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கா, அக்கா பக்கத்து விட்டக்கா எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கா, என்னைய பிராக் பார்த்துக்கிட்டு இருக்கா வாயா, இப்படியா ஒரு பொம்பளை பறக்கு. இதை பார்த்துட்டு அஜித் அந்த ஆளு பயந்து போய் அவன் பாடுறான், இன்று முதல் இரவு எந்த இளமைக்கு உறவு அப்படிங்கிறான். ஆனா இந்த பாட்டை கேட்டுட்டு எங்க ஸ்கூல்ல ஒரு பையன் அந்த பாட்டை அப்படியே மாத்தி பாடினான் தெரியுமா உங்களுக்கு? எப்படி? பஞ்சு 2 கொண்டு வா, மூக்குல ஒட்டவை, 4 கொண்டு வா, நெத்தியில ஒட்டவை, வெள்ளை துணி கொண்டு வா, தாடையில கட்டிவை, இன்று முதல் இரவு இன்று முதல் இரவு எங்க கிழவிக்கு எழவு அப்படின்னா 2 பேர் அந்த பக்கம் இருந்து வந்து பாட்டை கம்ப்ளீட் பண்றான். எப்படி கம்ப்ளீட் பண்ணான்னு தெரியுமா? எரிக்கவா அதை புதைக்கவா அப்படின்னா அந்த பையங்களை பூரா கூப்பிட்டு ஆளுக்கு 5-5 ரூபா கொடுத்தேன் நான். இந்த பாட்டை கூட நீங்க எழுதுனதாண்ட பிராக்டிக்கலா இருக்கு அப்படின்ட்டு. உங்ககிட்ட படிக்கிற பையன் அப்படிதானே இருப்பான். என்ன அங்கிருந்து வந்து சொல்றாரு, 2 கையும் தூக்க முடியல. என்னன்னு கேட்டதுக்கு பொண்டாட்டி இவன் அடிச்சான்னு நினைச்சானா, பொண்டாட்டி அடிச்சடியில என் கைய தூக்க முடியல. சம்பத்து உங்க வீட்டுல நடந்த செய்தியெல்லாம் இங்க வந்து சொல்லிட்டு இருக்காதீங்க. என்ன சொல்றாரு? இன்னொரு சொல்றாரு, தேசபக்தியை வளர்க்கறது. தேசபக்தியை உங்க சினிமா பாட்டு வளர்த்துருக்க, அதனாலதான் ஒருத்தன் பாடுறான், உன் தங்க நிறத்துக்கு நான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா.
அங்க எழுதி கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் பட்டா போட்டு முடிஞ்சு போச்சு. அங்க ஒண்ணு இல்ல, எல்லாம் கேஸ் ஆயிட்டு இருக்குண்ணே. நீங்க வேற சும்மா இருங்கண்ணே. கேளுங்க, அதுக்கு அடுத்த ஒரு பாருங்க. உன் கண்ணு அழகுக்கு நான் கன்னட நாட்டை வாங்கி தரணும். அங்க இருந்து தண்ணியே வாங்க முடியல நம்மளால. இவன் பரவாயில்ல. இப்போ ஒருத்தன் சாமி படத்துல எழுதியிருக்கான். அவன் தேசபக்தியில என்ன பண்ண தெரியுமா? ஒரு பொம்பளை வர்ணிக்கிறான். ஏ கப்ப கிழங்கு, ஏ கார குழம்பு பொம்பளைய, ஏ அச்சு முறுக்கு, இப்படியே சொல்லிட்டு வந்தான். சொல்லிட்டு வந்து நீ தமிழ்நாட்டை தானே எழுதி தருவேன், நான் எழுதி தரேன் பார். அந்த காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி எல்லாம் உன்னோட, இந்தியாவே எழுதி கொடுத்துட்டான். அப்படியே ஏத்தி காஷ்மீருக்கு அனுப்புவாங்க. ஐத்தல்லக்கா ஐத்தல்லக்கா ஐத்தல்லக்கா. எவ்வளவு ஜாலியா இருக்குண்ணே கேக்குறது. அப்புறம் அடுத்த வரிய பாருங்க. ஆடி வந்தா அல்வா கடை, அசைஞ்சு வந்தா மளிகை கடை, பதுக்கு வச்சு பதுக்கு கடை, பதுக்கி வைக்கும் பாத்திர கடை, கும்முன்னு தான் வாசம் வீசும் குட்டி பூக்கடை, நீ பழக்கடை தான், தங்க நகை கடை தான், ஒரு துணி கடை தான், உனக்கு மட்டும் தேவைப்படாது. அப்புறம் ஜவுளி கடையெல்லாம் இழுத்து மூடுகிறதா ஐயா? என்ன துணியை கொடுத்தா என்ன பாட்டு எழுதுறீங்க? இந்த பாட்டெல்லாம் கேட்டு பின்பற்ற வேண்டும். எது துணிக்கடை தான் எனக்கு தேவைப்படாது என்ற வரியை நாம் பின்பற்ற வேண்டும். கேட்க சந்தோஷமா இருக்கு. உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு. அடுத்த வரி பாடுங்க. அதான் நல்ல வரியெல்லாம் இவர் பாடுவாராம். அந்த மேட்ரு வர்ற வரிய நான் பாடணுமா? உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு, முத்தமிட்டு நெத்தியில மார்புக்கு மத்தியில செத்து விட தோணுதடி எனக்கு. அங்க போய் ஏன் சாவுற? அது என்ன பரியல் கிரவுண்ட்? அது சாவுறேன்னா இந்த போ கடல்ல விழுந்தாவு. ஏதோ அங்க நான் விரும்புறேன், இளவ சாத்துட்டு போறேன், விடுங்கண்ணே. தயவு செய்து புரிந்து கொள்ள. இசை மகிழ்ச்சி சந்தோஷம். அப்படி கேட்கிறப்ப மனசுக்கு ஒத்தடம் கொடுத்தது போல இருக்கு. சினிமா பாட்டு அப்படி இரவு நேரத்தில் அப்படி கேட்கிறப்ப, அப்படி இரவு நேரத்தில் அப்படி படுத்துட்டு கேட்கிறப்ப, ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன். கேட்கிறப்ப ரம்யமா இருக்கு. ஆகவே திரை இசை பாடல்கள் எப்படி பார்த்தாலும் அவை முழுக்க முழுக்க இன்புற்று நம்மை எறியாமல் நம்முடைய மனம் லயித்ததிலே ஈடுபடத்தானே ஒழிய அது வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியது அல்ல அல்ல என்று சொல்லி அற்புதமான வாய்ப்பு வழங்கிய விஜய் ரசிகர்களுக்கும் விஜய் டிவிக்கும் நன்றி. என்னை அறிமுகப்படுத்தும் போது நான் எந்த ஊர்ல இருந்து வர்றேன்னு சொன்னீங்க? மதுரை. இந்த மதுரையில எல்லாம் ஒரு காலத்துல அடிக்கடி நாடகம் போடுவான். இன்னைக்கெல்லாம் நாடகம் போடுறது ரொம்ப குறைஞ்சு போயிருச்சு. இந்த நாடகத்துல ஒருத்தன் விளம்பரம் கொடுப்பான். எப்படி தெரியுமா? வண்ண சிலை அழகி, மாளாத கலை அழகி, பின்னல் சடை அழகி, கட்டழகி, காந்தாரி, ஒய்யாரி, சோக்காரி, 16 வயது பருவங்க நாடகத்தில் 30 ஆண்டுகளாக நடித்து வருகிறாள். வயசு 46. சொல்ற வேகத்துல உண்மையை மறைச்சிட்டு போயிருவான். அந்த வேலையை தான் இப்ப அருமை சகோதரர் திரு அரங்க நெடுமாறன் செஞ்சுட்டு உட்கார்ந்து இருக்காரு. அவர் என்ன பாட்டை பாடுறாரு? அதுக்கு நீங்க அவரை டிராமா பார்ட்டினே சொல்லிருக்கலாம். நீங்க பார்த்தாலே தெரியுது இல்ல? அண்ணனுக்கு ஒரு கிரீடத்தை கொடுத்து வள்ளி திருமண நாடகத்துல வெல்கம் போட 12:30 இறக்குனா பிரமாதமா இருக்கு. அதுல ஒரு பாட்டை சொல்றாரு. கல்லை கனியாக்கினாள், முல்லை மலராக்கினாள், எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா. இந்த பாட்டு கேட்கறதுக்கு எவ்வளவு ரம்யமா இருக்குன்னு. ரம்யமா இருக்கு. இதுல எங்களுக்கு ஒன்றும் கருத்து வேறுபாடு இல்லை. ஆனா இதுல எவ்வளவு ஆழமான கருத்து இருக்குங்கிறத நீங்க நினைச்சு பார்க்கணும். இதுவரை கல் நெஞ்சனாக இருந்த என்னை இப்போது நீ கனியச் செய்து விட்டாய். என்னுடைய வாழ்க்கை இதுவரை முள்ளாக இருந்தது, ஆனால் அந்த முல்லை கூட நீதான் மலராக்கி இருக்கிறாய். எனவே வாழ்க்கை என்று சொன்னால் ஒரு கணவனும் மனைவியும் எப்படி வாழ வேண்டும்ங்கிறதுக்கு அந்த பாட்டு சான்று. அதை விட்டுட்டு இத போய் நீங்க கேயா சொல்லலாமா? நான் கேக்குறேன். விடுங்க, அண்ணன் தெரியாம பாடிட்டாரு, விடுங்க. அந்த எதிரணியில முதல்ல பேசினார் பாருங்க, அருமை சகோதரர் முத்து நிலவன் ஒரு கலக்கிட்டு போனார். சும்மா 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 பேசிட்டு போயிட்டார். அவ்வளவுதான். அந்த பாட்டு நீங்களே சொன்னீங்க ஏதோ சந்தோஷத்துக்காக பாடின பாட்டுன்னு. இப்ப நான் கேக்குறேன், இந்த சும்மாவை வச்சுதானே நீங்க பாடினீங்க. இந்த பாட்டு மக்களுடைய உள்ளத்தை ஈர்க்குதா, அல்லது இந்த சும்மாவை வச்சே ஒரு உடுமலை நாராயண கவியும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் பாடினார்களே அந்த பாட்டு மக்களுடைய மனதை ஈர்க்குதான்னு பாருங்க. உடுமலை நாராயண கவி இன்னைக்கு அற்புதமா பாடினார்.
சும்மா இருந்தா சோத்துக்கு நஷ்டம், சோம்பல் வளர்த்தால் ஏற்படும் கஷ்டம், உண்மையோடு உழைக்கணும் தானே தன்னன்னா, மச்சான் ஒன்று சேர்ந்து வாழணும் தானே தன்னன்னா. ஏறு பூட்டி போவாயே அண்ணே சின்னண்ணே, எங்க துன்பமெல்லாம் தீர்ப்பாயே அண்ணே சின்னண்ணே, சும்மா இருந்தா சோத்துக்கு நஷ்டம். இந்த சும்மாவை பாருங்க முத்துநிலவன் அவர்களே. நல்லா சொல்லுங்க. அதோட நிக்கல, அதுக்கு பின்னால பட்டுக்கோட்டை வந்தார். அவரும் அந்த சும்மாவை வச்சு பண்ணாருங்க. சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமல் ஏர் நடத்தி, கம்மா கரைய வசதி கட்டி கரும்பு கொல்லையில் வாய்க்கால் நட்டு, தம்பா பயிரை பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு, நெல்லு விரைஞ்சிருக்கு வரப்பு உள்ள மறைஞ்சிருக்கு, காடு விளைஞ்சன மச்சான் நமக்கு கையுங்காலும் தான் நிமிச்சோம், கையுங்காலும் தான் நிமிச்சோம். இதுல முதல்ல இன்னொரு பாட்டை எடுத்துக்கிட்டு, கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா, தாலியத்தான் கட்டிக்கிட்டு பெத்துக்கலாமா. இத ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு பாடுறேன். அக்கா அந்த லாஸ்ட் வரியை மட்டும் விட்டாங்க பத்தியில, அது அவங்க பாடக்கூடாது, அதனாலதான் நிறுத்திட்டாங்க. தாலியத்தான் கட்டிக்கிட்டு பெத்துக்கலாமா, இல்ல புள்ள குட்டி பெத்துக்கிட்டு கட்டிக்கலாமா. நடுவர் அவர்களே, இது பாட்டு இல்ல, பண்பாட்டுக்கு வைக்கிற வேட்டு. சரிங்க, காதல் வந்துருச்சு. வந்த பிறகு அந்த காதல் எப்படி இருக்கணும் தெரியுமா? வரம்பு மீறக்கூடாது. அது ஆணா இருந்தா என்ன, பொண்ணா இருந்தா என்ன, யாரா இருந்தாலும் வரம்பு மீறக்கூடாது. அதுதானே நாம் பின்பற்ற வேண்டிய முறை. அதைத்தானே நமக்கு மருதகாசி அற்புதமா ஒரு பாட்டுல சொன்னார். கிட்டு போல பொன்னிருந்தா வட்டமிட்டு சுத்தி சுத்தி கிட்ட கிட்ட ஓடி வந்து தொடலாமா, தாலி கட்டு முன்னே கையி மேல படலாமா, மாமா 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 ஏமா ஏமா ஏமா. என்ன அருமையா சொன்னார். கட்டுப்பாட்டை மீறாம சட்டத்திட்டம் மாறாம காத்திருக்க வேணும் கொஞ்சம் காலம் வரை, பின்னர் கல்யாணம் ஆகிவிட்டால் ஏது தடையினர். சரி, இப்ப கல்யாணமும் ஆயாச்சு, வீட்டுல அமைதியும் வந்தாச்சு, பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னு வச்சுங்க. அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும். அந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளவெல்லாம் அற்புதமாக அறிவுரைகள் இந்த திரையிசை பாடல்களில் சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? ஏன்னா இன்னைக்கு நீங்க நினைச்சு பார்க்கணுங்க, ஒரு பையன் இப்ப எல்கேஜி படிக்கிறான்னு வச்சுங்க, அவன்கிட்ட போய் கேளுங்க, தம்பி நீ என்ன ஆக போறேன்னு அவன் சொல்றான், நான் டாக்டர் ஆக போறேங்கிறான். அவனே 5வது படிக்கும் போது தம்பி நீ என்ன ஆக போறேன்னு கேட்டா உடனே அவன் சொல்றான் நான் என்ஜினியர் ஆக போறேங்கிறான். அவனே +2 வர்றான்னு வச்சுங்க, தம்பி நீ என்ன ஆக போறேன்னு கேளுங்க, நான் டீச்சர் ஆக போறேங்கிறான். அவன் காலேஜுக்கு வந்தப்புறம் தம்பி நீ என்ன ஆக போறேன்னு கேட்டா நான் என்ன ஆவேன்னு எனக்கே தெரியலையேங்கிறான். அப்ப இன்னைக்கு வாழ்க்கையில விரக்தி வந்துருச்சு, இளைஞர்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த மாதிரி இளைஞர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற வகையில தான் கண்ணதாசன் அற்புதமா பாடினார். பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். வாழ நினைத்தால் வாழலாம்ங்கிற அந்த அடியை வச்சுக்கிட்டு பாட நினைத்தால் பாடலாம்னு பாடுறீங்க பாருங்க, இதுதான் உங்களுடைய திறமை. ரொம்ப அற்புதமான பாட்டா இது உங்களுக்கு தெரியல? இதனை சும்மா கேட்டு கிளி இழுத்துட்டு போற பாட்டான்னு கேட்கிறேன். இன்னைக்கு சமுதாயத்தினுடைய அவல நிலை யோசிச்சு பாருங்க. ஒரு புதுக்கவிஞர் பாடினார், என் தாத்தா மண்ணை தோண்டினார், தங்கம் கிடைத்தது. என் தந்தை மண்ணை தோண்டினார், தண்ணீர் கிடைத்தது. நான் மண்ணை தோண்டுகிறேன், வெடிகுண்டுகள் கிடைக்கின்றன. என் மகன் தோண்டும் போது எலும்பு கூடுகள் தான் கிடைக்கும் என்று எழுதுகிறார். அப்ப என்ன காரணம்? இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இனச்சண்டை, பணச்சண்டை, எத்தனை சண்டைகள் இந்த நாட்டுல. அதனாலதான் பகிர்ந்து கொடுக்கணும், சண்டை இல்லாமல் வாழணும். இதத்தான் உடுமலை நாராயணகவி ஒரு பாட்டுல சொல்றாரு பாருங்க. சாப்பாடு இல்லாம தவிக்குதுங்க ஜனம், கூப்பாடு போட்டு மனம் குமுறுதுங்க. சாப்பாடு இல்லாம தவிக்குதுங்க ஜனம், கூப்பாடு போட்டு மனம் குமுறுதுங்க. உயிர் காப்பாத்த கஞ்சி தண்ணி ஊத்துங்க என்றால் தாழ்பால போடுறாங்க பாருங்க. அந்த சண்டாளர் எங்கவே தன்னலமும் நீங்கவே, தாரணி மீதிலே பாடுங்க ராகம் கா கா கா. எனவே எந்த வகையில் பார்த்தாலும் வளர்ச்சிக்கு வழிகாட்டாமல், கேட்ட மாத்திரத்திலே வெறும் கிளர்ச்சியை ஊட்டக்கூடிய பாடல்கள், நல்ல பாதையை காட்டாமல் வெறும் போதையை மட்டுமே ஊட்டக்கூடிய பாடல்கள், இந்த சமுதாயத்தினுடைய பழுதை நீக்காமல் வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டுமே பாடப்படுகிற பாடல்கள்
கால வெள்ளத்தில் கரைந்துவிடும் என்பதுதான் சத்தியம், அதுதான் நிச்சயம். ஆனால் பின்பற்றி வாழ்வதற்காக எழுதப்பட்ட பாடல்கள் தான் என்றும் காலத்தை வென்று நிற்கக்கூடியன. எனவே சந்தோஷம் தருவதற்காக, மகிழ்ச்சி ஏற்படுத்துவதற்காக சில பாடல்கள் பாடப்பட்டிருக்கலாம், அவை தம்மை மறக்கச் செய்யும். ஆனால் பின்பற்றி வாழ்வதற்காக எழுதப்பட்ட பாடல்கள் தான் என்றைக்கும் தம்மை உணரச் செய்யும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை அளித்த பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சொன்னா ஒத்துக்குருவீங்களா? நீங்க இன்புற்று மகிழவும் செய்கின்றன, பின்பற்றி வாழவும் உதவுகின்றன. நன்றி வணக்கம் அப்படின்னா ஏயா இதை 7 மணிக்கே சொல்லியிருந்தா நாங்கள் வாட்டுக்கு வீட்டுக்கு போய் டிவியில் 4 நாடகம் பார்த்துருப்பேன். ஏதாவது ஒரு பக்கம் தான் நான் தீர்ப்பு சொல்லணும். அதனால் நீங்கள் உண்மையிலே இந்த அருமையான ரசிகர்களை தந்த ஸ்டார் விஜய் தொலைக்காட்சிக்கு உண்மையிலே என்னுடைய அருமையான வாழ்ப்பு. காரணம் என்னன்னா, ஒரு விஷயத்தை நல்லா ரசிக்கிறேன் பாருங்க, யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டேன். ஒரு ஹோட்டலில் போய் 2 இட்லியை வாங்கி சில பேர் திம்பாம் பாருங்க, நமக்கே ஆசையாக இருக்கேன். 5 சட்னியை வாங்கி அந்த பச்சை சட்னி கொடுனேன், அந்த சிவப்பு சட்னி கொடுனேன், ஆகா அப்படின்னு தொட்டு அவன் அந்த இட்லியை வைக்கிறப்ப அந்த சைடில் வச்சு ஒளியினேன். அவனுக்கு அந்த இட்லி அவனுக்கு வாழ்க்கைக்கு பயன்படும். சில பேர் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு பிளேட்டுக்கு 875 ரூபான்னு சொல்லி பணம் கட்டிவிட்டு குருட்டு கோழி தவிட்ட முழுங்கின மாதிரி இருட்டுக்குள்ள உட்காந்து என்ன திங்கிறோம்னு தெரியாமல் தின்ட்டு எந்திரிச்சு வருவேன். என்னையா தின்ன, என்னமோ கொடுத்தாங்க சாப்பிட்டேனப்பா அப்படின்ட்டு. இவனால தான் நாட்டில் டாக்டர்களுக்கு இது வணிகம் பெறுகிறதுக்கு காரணமே இந்த ஆளுங்க தான். 2 இட்லியை ரசித்து சாப்பிட்றான் பார். அந்த ரசனை உள்ள ரசிகர்கள் தான் இங்கே இன்று வந்திருக்கிறீர்கள். அதனால உங்களுக்கு உண்மையிலே என்னுடைய மனமார்ந்த பாராட்டு. காரணம், பாட்டுங்கிறது உண்மையிலே ரசிப்பதற்காகத்தான் பேசினாங்க. இன்னைக்கு வந்திருக்க ஒரு பாட்டு அருமையா, அந்த பார்த்திபன் கனவு படத்தினுடைய சக்சஸ்க்கு அந்த பாட்டு தானே காரணம். அருமையான ஒரு கர்நாடக சங்கீத காப்பி ராகத்துல வந்த ஒரு கீர்த்தனையோட அந்த பாட்டு தொடங்குதே. என்ன தவம் செய்தனை யசோதா என்றும் நிறை பரபிரம்மா அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை யசோதா. அப்படின்னா எல்லாம் டீ குடிக்க வெளியே போயிட்டான். திரும்ப எந்த பாட்டு தொடங்கணும்னு வந்துட்டான் தெரியுமா? அடுத்த வரி தொடங்கணும் ஒடியான்ட்டாங்க. ஆலங்கோயில் கோவும் ரயில், யாலங்கோயில் கோவும் ரயில், யாழ அலங்கும் ஏழேலும் யாவும் இசை யாவுமடா கண்ணா கண்ணா. ஆம்பளை சும்மா இருக்க மாட்டேன். அவருடைய இசையை, அவருடைய கவித்துவத்தை செக் பண்றாரு அவரு. செல்போன் அவ எப்படி பாடுறான்ட்டு அதுக்கு அழகா கவித்துவத்தோட எழுதுறான் பார். இசைக்குயில் நம்மை அழைத்திடும் போது தொலைவினில் இருந்தாலும் தொடுவோம் நாமே. செல்போனுக்கு இவ்வளவு அழகான ஒரு கவியை இதுவரைக்கும் வேற எந்த கவிஞனும் கொடுத்தது இல்லையா? அதுக்கு அடுத்து கேட்கிறான், சிகரெட் சிகரெட் அப்படிமா. விரல்களின் இடையில் ஒரு விரல் போலே சில நொடி வாழ்கின்ற 6ஆம் விரல். யாராவது சிகரெட்டுக்கு இப்படி ஒரு கவிதை எழுத முடியுமா? கைதட்டி ரசிக்கலையா? அதுக்கப்புறம் வெட்கம் அப்படின்னு, இது பெண்மை பேசிடும் முதல் ஆசை வார்த்தை தான். அதுக்கப்புறம் அவன் மீசை, எனக்கு பிடிச்ச வர்ணனை இதுதான், இது எனக்கு மட்டும் சொந்தமான கூந்தல் குழந்தைதான் அப்படின்னா. முடிஞ்ச உடனே எனக்கு மட்டும் சொந்தமான கூந்தல் குழந்தை தான் சொல்லிட்டு ஆலாபனை நான் பாடிட அரங்கேறிடும் நாள் இது கண்ணா கண்ணா. இதோட நிறுத்திருந்தா அந்த பாட்டு இசைக்காக நான் முடிச்சிருவேன். ஆனா அடுத்து திருக்குறள் அப்படிமா. அதுக்கு ஒரு சொல்றான் பாருங்க, இருவரி கவிதை ஒரு பொருள் தருமே, இதுபோல் இருவரும் வாழ்ந்தால் சுகம் அப்படின்னா பார். என்னையா இன்னைக்கு இருக்க கவிஞர்கள் என்ன சாதாரணமா எழுதிட்டு இருக்கானா? திருக்குறளுக்கு என்ன அழகான பொருள். இருவரி கவிதை ஒரு பொருள் தருமே, அதுபோல் இருவரும் வாழ்ந்தால் சுகம். அழகான வரி இல்லையா? இவங்க என்ன சொல்றாங்க, இந்த திருக்குறளை சொன்ன வரியை பார்த்து குடும்ப வாழ்க்கையை நடத்து, மீசையை மட்டும் பார்த்துட்டு கூந்தல் குழந்தை நல்லா எழுதியிருக்குதே, ஓடிடாத, பொறுமையா கேட்டு திருக்குறளை பத்தி சொல்லியிருக்கான்ல எழுது. அதுக்கு அடுத்து கண்ணாடி, நான் உன்னை என்னை பார்க்கிறேன் அதில் உன்னை காட்டுதே கண்ணாடிக்கு. அதுக்கப்புறம் காதல் வரிசையா முடிஞ்சு ஒரு அருமையான ஒரு கீர்த்தனையில தொடங்கின ஒரு பாடல் இசையையும் ரசிக்க வைத்து அதுல பின்பற்றி வாழ்கின்ற தத்துவத்தையும் சொன்னானே. இந்த பாட்டுல இசையை மட்டும் ரசித்து கொண்டு போனால் என்ன பயன்?
அதுல பின்னால் இருக்கக்கூடிய கருத்தை நீ ரசிக்க வேண்டாமா அப்படின்னு யாரு இவங்க கேக்குறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, என்ன தவம் செய்தனை யசோதா மண்டையாட்டிட்டு எந்திரிச்சு போய்யா அப்படின்னு. நல்ல விஷயத்த சொன்னா அதை பின்பற்றி வாழ்றதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. ஏன்னா சொல்றதுக்கே இன்னைக்கு ஆள் இல்லை. சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன். வெற்றிலை எச்சியை இங்கே துப்பாதே எழுதி போட்டா அது மேல துப்புறான் புளிச்சுன்னு. ஏன்னா எழுதி போட்டிருக்கான் அது மேல வேண்டா துப்புற. என் பேர் போட்டு எழுதி போட்டிருக்கானா, ராமசாமி இங்க துப்பாதன்னு எழுதி போட்டிருக்கானா, அப்பதான் நான் துப்ப மாட்டேங்கிறேன். இவனுக்கு நீங்க என்னைக்கு நீங்க விளக்கம் சொல்லி இவனை திருந்த வைக்க போறீங்க? உண்மையிலேயே திரைப்பட பாடல்கள் மகிழ்ச்சிக்காக ஏகப்பட்ட பாட்டு இருக்கு. நல்ல பழைய பாடல்கள் இருக்கக்கூடிய அந்த துள்ளல் ஓசையில் இருக்கக்கூடிய பாடல்கள் பூரா மகிழ்ச்சிக்காக எழுதப்பட்ட பாட்டு. தில்லான மோனம்பால்ல கண்ணதாசன் அருமையான சிச்சுவேஷனல் சாங் எழுதினாரு. சிவாஜி கணேசன் தூண் பக்கம் அப்படி மறைஞ்சு பார்த்துட்டு இருப்பாரு. இந்த அம்மா பாடு, மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன. இந்த பாட்டு அமைந்த ராகம் சண்முக பிரியா. ஆனா அவ சண்முகன் அப்படிங்கிறவனை நினைச்சு பிரியத்தோட பாடுறா. அதுக்காக அந்த சண்முக பிரியா ராகத்துல போட்ட கேவி மகாதேவனை பாராட்டுறதா, நாதத்திலே தலைவன் குழல் கேட்டேன்னு சொல்லி கடவுளுக்கும் தன்னுடைய காதலுக்கும் ஒரே மாதிரி வரி வர்ற மாதிரி எழுதிய திரையுலகின் ஒரே கவியரசர் கண்ணதாசனுடைய அழகான வரிகளை பாராட்டுறதா, அல்லது இப்படி ஒரு சிச்சுவேஷனை உண்டாக்குனாம் பார் டைரக்டர் ஏபி நாகராஜன் அவருடைய திறமையை பாராட்டுறதா, அதுக்கு நடனமாடி அழகான பாவனையை காட்டிய பத்மினியை பாராட்டுறதா, மறைஞ்சிருந்து பார்த்து அந்த பாட்டுக்கு அழகான முகபாவனையை காட்டிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய நடிப்பை பாராட்டுறதா, எதை பாராட்டுறது? இதை பார்த்து அன்னைக்கு மெய்சில் இருக்கலையா? இதை பார்த்து யாராவது வாழ்க்கையில பின்பற்றோமா? என்னுடைய மனைவி தூணுக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கா, மறைந்திருந்தே பார்க்கும் நீ அப்பயே மெண்டலாவன் எனக்கு நல்லா தெரியுமியா. நீ சினிமா பாட்டை மேடையில பாடி பாடி கடைசிக்கு இதை பாடியே நீ மெண்டலாவன் நான் நினைச்சேன், இந்த ஆயிட்ட அப்படிமா. இதை வாழ்க்கையில எப்படி பின்பற்றுறது? மகிழ்ந்து விட்டு போவதுதானே அப்படின்னு யாரு இவங்க சொன்னாங்க. வாழ்க்கையில் எல்லாமே மகிழ்ச்சிக்கென்றால் ஒரு மனிதனுக்கு மகிழ்வதற்குரிய வெளி உறுப்புகள் எல்லாம் மகிழ்ச்சிக்காக படைக்கப்பட்டன. இந்த கை மகிழ்ச்சிக்கு சாப்பாடு எடுத்து சாப்பிடுறான், இந்த வாய் மகிழ்ச்சிக்கு உணவு உண்ணும் போது சுவையை தருது, கண் மகிழ்ச்சிக்கு அழகான பொருள்களை பார்க்கிறான் மகிழ்ச்சி தான், இனிமையான இசையை கேட்கிறான் காது. ஆனால் இடமே தெரியாமல் மனிதனுக்கு இருக்கக்கூடிய இரண்டு உறுப்புகள், ஒன்று மூளை, இன்னொன்று இதயம். இந்த இதயமும் மூளையும் இல்லாவிட்டால் இந்த வெளி உறுப்புகள் அடையக்கூடிய மகிழ்ச்சியை யாராலும் அடைய முடியாது. திரைப்படத்தில் வெறும் மகிழ்ச்சியை மட்டும் பாடல்கள் தந்திருந்தால் அவைகள் என்றோ நம்மை விட்டு போயிருக்கும். வாழ்க்கைக்கு பின்பற்றக்கூடிய கருத்துக்களை தந்ததால் தான் இன்று வரை திரைப்பட பாடல்கள் நம் மத்தியிலே நின்று கொண்டிருக்கின்றன. தமிழன் மற்றவர்களுக்காக வாழ்ந்தவன். எனவே திரைப்பட பாடல்கள் இன்புற்று மகிழ மட்டுமல்ல, பின்பற்றி வாழவே என்று தீர்ப்பளித்து விடை